வருகின்ற 27ஆம் தேதி துவங்கவுள்ள கேலோ இந்தியா தாக்வாண்டோ விளையாட்டுப் போட்டிக்கான போஸ்டரை முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். மத்திய அரசு விளையாட்டு ஆணையம் மேற்பார்வையில் நடத்தப்படும் கேலோ இந்தியா மகளிர் போட்டிகள் தாக்வாண்டோ பெடரேஷன் ஆஃப் இந்தியா மூலம் புதுச்சேரி தாக்வாண்டோ விளையாட்டு சங்கம் சார்பில் கொப்பிளம் ராஜீவ்காந்தி உள் விளையாட்டு அரங்கில் வரும் 27ஆம் தேதி துவங்கி வரும் மார்ச் 1ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இப்போட்டிக்கான அடையாள போஸ்டரை சபாநாயகர் செல்வம், ஒலிம்பிக் சங்க தலைவரும் அமைச்சருமான தேனி ஜெயக்குமார் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி வெளியிட்டார். இதனை தாக்வாண்டோ சங்க நிறுவன தலைவர் ஸ்டாலின் பெற்றுக் கொண்டார். நிகழ்ச்சியில் ஒலிம்பிக் சங்க செயலாளர் தனசேகரன், சிஇஓ முத்துகேசவல் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இதுகுறித்து சங்க செயலாளர் மஞ்சுநாதன் கூறிய பொழுது, கேலோ இந்தியா மகளிர் தாக்வாண்டோ போட்டியில் பங்கேற்க விருப்பமுள்ள வீராங்கனைகள் இன்று 19ஆம் தேதி முதல் விண்ணப்பங்களை பெற்று வரும் 23ஆம் தேதிக்குள் சமர்ப்பிக்க வேண்டும். இப்போட்டியில் கலந்து கொள்ள விருப்பமுள்ள வீரர்கள் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் பகுதிகளை சேர்ந்தவர்களாக இருக்க வேண்டும். இப்போட்டியில் வழங்கப்படும் சான்றிதழ் மத்திய மற்றும் புதுச்சேரி அரசின் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் முன்னுரிமை அளிக்கப்படுகிறது. இன்ஸ்டாகிராமில் இளம்பெண்ணுக்கு ஆபாச படம் அனுப்பிய 2 வாலிபர்களை சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராமில் அடையாளம் தெரியாத 2 பேர் மெசேஜ் அனுப்பினர். பின்னர் அந்த இளம்பெண்ணும் அவர்களுடன் பேசிய பழகிய நண்பர்களாக்கினார்கள். இந்த நிலையில் அந்த இளம்பெண்ணுக்கு அவர்கள் ஆபாச புகைப்படங்களையும் ஆபாச குறுந்தகவலையும் அனுப்பினர். இதனால் அதிர்ச்சியடைந்த இளம்பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார். அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் சென்னை மௌலிவாக்கத்தைச் சேர்ந்த லோகேஷ் வயது 28, திருவள்ளுவர் மாவட்டம் பாக்கத்தைச் சேர்ந்த குகன் வயது 25 என்பதும் தெரிய வந்தது. அதையடுத்து அவர்கள் இருவரையும் சைபர் கிரைம் போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். மெட்ரோ ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய மாநில அளவிலான பெத்தாங் போட்டியில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம் பரிசு கோப்பை வழங்கி பாராட்டினார். புதுவை மெட்ரோ ஸ்போர்ட்ஸ் கிளப் நடத்திய மாநில அளவிலான பெத்தாங் போட்டி குறிச்சிக்குப்பத்தில் கடந்த 17ஆம் தேதி தொடங்கியது. இந்த போட்டியை பொதுப்பணித்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் தொடங்கி வைத்தார். தொடர்ந்து இந்த போட்டிகள் 3 நாட்கள் நடைபெற்றது. இந்த போட்டியில் புதுச்சேரியைச் சேர்ந்த 40 பெத்தாங் கிளப்புகளைச் சேர்ந்த 279 அணி வீரர்கள் பங்கேற்றனர். முடிவில் இதன் பரிசளிப்பு விழா நேற்று நடைபெற்றது. இந்த போட்டியில் CSP அண்ணாதிடல் அணி முதலிடம் பிடித்தது. போட்டியில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் VP ராமலிங்கம், என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகி ராவ் முனுசாமி, முத்தியால்பேட்டை போலீஸ் சப் இன்ஸ்பெக்டர் ஜெயக்குநாதன் ஆகியோர் கலந்து கொண்டு பரிசுகளை வழங்கினர். இதில் ஏராளமான பெத்தாங் விளையாட்டு வீரர்கள், மெட்ரோ ஸ்போர்ட்ஸ் கிளப் நிர்வாகிகள், பொதுமக்கள் பல கலந்து கொண்டனர். புதுவை மாநில காவலர்கள் நலவாழ்வு சங்கத்திற்கான புதிய அலுவலகம் திறக்கப்பட்டது. இதில் காவலர்களுக்கான சீருடை பொருட்கள் விற்பனையகத்தை DGP ஸ்ரீனிவாஸ் திறந்து வைத்தார். புதுவை மாநிலத்தில் கடந்த 1975ஆம் புதுவை காவலர்கள் நல்வாழ்வு சங்கம் தொடங்கப்பட்டது. இதில் DGP முதல் காவலர்கள் வரை அனைத்து தரப்பினரும் உறுப்பினர்களாக உள்ளனர். புதுவை DGP தலைமையில் பல்வேறு போலீஸ் தரவரிசையில் உள்ள 10 பேர் குழு இதை நிர்வகித்து வருகிறது. அண்மையில் நடந்த சங்க பொதுக்குழு கூட்டத்தில் ஓய்வூதிய உதவித்தொகை ரூபாய் 50,000 என்பதிலிருந்து ரூபாய் 1 லட்சமாக உயர்த்தவும், சங்கத்திற்கு புதிய பேருந்து வாங்கவும், அவசர கால மருத்துவ கட்டணை ரூபாய் 3 லட்சத்திலிருந்து ரூபாய் 5 லட்சமாக உயர்த்தவும் முடிவானது. அதன் அடிப்படையில் புதுச்சேரி போலீசாருக்கான பொருட்கள் வாங்கும் அங்காடியை DGP ஸ்ரீனிவாஸ் திறந்து வைத்தார். இதில் போலீசாருக்கான உடை, தொப்பி, காலணி ஆகியவை கிடைக்கும். நிகழ்ச்சியில் பெண் காவலர்களுக்கான திருமண உதவி நிதி வழங்கப்பட்டது. இதில் DIG விஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுவை மாநில முதல்வர் ரங்கசாமியை பிரான்ஸ் அதிபரின் சிறப்பு தூதர் ஆலிவர் பொய்ஃபரிட்டேட்டி ஆதரவாளர் சட்டப்பேரவையில் சந்தித்து பேசினார். ஐக்கிய நாடுகள் பெருங்கடல் மாநாடு 2025 நடைபெறவுள்ளது. இந்த நிலையில் பிரான்ஸ் அதிபரின் சிறப்பு தூதரும் துருவங்கள் மற்றும் கடல்சார் பிரச்சனைகளுக்கான தூதருமான ஆலிவர் பொய்ஃபரிட்டேட்டி புதுவையில் முதல்வர் ரங்கசாமியை சந்தித்து மாநாட்டுக்கான அழைப்பு விடுத்தார். புதுவை பேரவை வளாகத்தில் நடைபெற்ற இந்த சந்திப்பின் போது ஐக்கிய நாடுகளின் பெருங்கடல் 2025 மாநாட்டுக்கான சர்வதேச அணி திரட்டலின் தலைவர் அசோக் அதீசியும், பிரான்சுக்கான இந்திய துணை தூதர் லிசே டாக்பர்டே மற்றும் புதுவை பேரவை தலைவர் செல்வம் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரியில் டாட்டோ ஊழியர் சிவானந்தம் கொலை வழக்கில் 4 பேர் காவல் நிலையத்தில் சரணடைந்தனர்.
புதுச்சேரி அடுத்த ஈச்சங்காடு மாரியம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் சிவானந்தம். மெக்கானிக்காக இவர் தாட்டு போட்டு தொழிலும் செய்து வருகிறார். இவர் நேற்று பகுதியில் இருக்கும் காளிமணி அருகே நின்று கொண்டிருந்தார். அப்போது அங்கு வந்து 4 பேர் கொண்ட கும்பல் சிவானந்தனிடம் தகராறு செய்து சராமரியாக வெட்டியதில் சம்பவ இடத்திலேயே ரத்த வெள்ளத்தில் சிவானந்தம் பலியானார். பின்பு அந்த கும்பல் அங்கிருந்து தப்பி ஓடியது. இது குறித்து கிருமாபாக்கம் போலீசார் இன்ஸ்பெக்டர் சதீஷ் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சிவானந்தத்தின் உடலை கைப்பற்றி முதற்கட்ட விசாரணையில் அந்த பகுதி கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராற்றில் 5 பேர் கொண்ட கும்பல் வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இது குறித்து கிருமாபாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கும்பலை தேடி வந்தனர். இந்த நிலையில் போலீசார் தங்களை தேடுவது அறிந்த ரெட்டிச்சாவடியைச் சேர்ந்த மகேந்திரன், ரஞ்சித், கார்த்தி என்கிற சின்ன கார்த்தி, மேல் அழிச்சிப்பட்டு ஆகாஷ் ஆகிய 4 பேர் கடலூர் போலீஸ் சரணடைந்தனர். பின்னர் அவர்கள் 4 பேரையும் கடலூர் போலீசார் கிருமாபாக்கம் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அவர்களிடம் சிவானந்தம் கொலைக்கான காரணம் குறித்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். வள்ளலார் பன்னாட்டு மையத்தை வடலூர் வள்ளலார் பெருவெளியில் தமிழக அரசு அமைக்க கூடாது என கூறி தெய்வ தமிழ் பேரவை சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் புதுச்சேரியிலிருந்து ஏராளமானோர் கலந்து கொண்டனர். வள்ளலார் 200 நினைவாக தமிழ்நாடு அரசு ரூபாய் 100 கோடி மதிப்பீட்டில் வள்ளலார் பன்னாட்டு மையம் அமைக்க முடிவெடுத்தது. ஆனால் அதை வடலூர் வள்ளலார் சந்திய ஞானசபை பெருவெளியில் அமைக்க நடவடிக்கைகள் எடுத்து வருகிறது. இந்த நிலையில் தமிழ்நாடு அரசு கடலூர் சத்திய ஞானசபை பெருவெளியில் பன்னாட்டு மையம் அமைப்பதை கைவிட்டு வேறு இடத்தில் அமைக்க வேண்டும் என கோரிக்கை கடலூர் மஞ்சுக்குப்பத்தில் தெய்வ தமிழ் பேரவையின் ஒருங்கிணைப்பாளர் மணியரசன் தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த வேத மறுமலர்ச்சி இயக்க தலைவர் வெங்கட்ராமன் மற்றும் சித்தர் மூங்கில் அடியார் சித்தர் பீடம் வடக்குரு மடாதிபதி குச்சுண்ணு கிழார் தெய்வ தமிழ் பேரவை புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம் செயற்குழு உறுப்பினர் அருணா பாரதி, வள்ளலார் ஆய்வாளர் முனைவர் சுப்பிரமணிய ஸ்ரீவா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மேலும் தெய்வ தமிழ் பேரவை செயற்குழு உறுப்பினர் வழக்கறிஞர் சுபாஷ் சந்திர போஸ், தமிழ் தேசிய பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேலுசாமி, புதுச்சேரி மாவட்ட தலைமை சமரச சுத்த சன்மார்க்க சங்கம் மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் சார்பில் தலைமை ஒருங்கிணைப்பாளர் குஞ்சித பாதம் மற்றும் செல்வமணி பச்சையப்பன், நாம் தமிழர் கட்சி மகளிர் பாசறை ஒருங்கிணைப்பாளர் கௌரி மற்றும் திருமுருகன், திவாகர், புதுவை தமிழ் எழுத்தாளர் கழக செயலாளர் தமிழ் நெஞ்சன், நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ், தமிழ் தேசிய பேரியக்க தோழர்கள் ஆறுமுகம், ஆரம்பத்துறை மகளிர் ஆயம் தோழர்கள் பிரியா புவனா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொள்வதற்காக புதுச்சேரியிலிருந்து தெய்வ தமிழ் பேரவையும் புதுச்சேரி மாவட்ட வள்ளலார் தலைமைச் சங்கமும் இணைந்த 50 பேர் தனி பேருந்தில் சென்று பங்கேற்றனர். மேலும் வள்ளலார் நெறி ஓங்கிட வள்ளலார் பெருவழி காத்திடுவோம் என்ற முழக்கம் எழுப்பி இந்த ஆர்ப்பாட்டம் நிறைவடைந்தது. புதுச்சேரி சட்டப்பேரவையில் வரும் 22ஆம் தேதி நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் சட்டப்பேரவையின் மைய மண்டபத்தை சபாநாயகர் செல்வம் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். புதுச்சேரி மாநில சட்டப்பேரவை கூட்டம் வரும் 22ஆம் தேதி காலை 9:45 மணிக்கு கூடும் என சட்டப்பேரவை தலைவர் செல்வம் அறிவித்திருந்தார். மக்களவை தேர்தலை முன்னிட்டு இடைக்கால நிதிநிலை அறிக்கையை அன்றைய தினம் முதல்வர் ரங்கசாமி தாக்கல் செய்வார் எனவும் அவர் தெரிவித்து வந்தார். இந்த நிலையில் கூட்ட அரங்கில் மேற்கொள்ளப்பட்டுள்ள ஏற்பாடுகளை சட்டப்பேரவை தலைவர் செல்வம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அப்போது சட்டமன்ற உறுப்பினருக்கான ஒளிபெருக்கை சீராக உள்ளதா போன்றவற்றை அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். சோதனை மேற்கொண்டார். இதையடுத்து முதல்வர் ரங்கசாமியிடம் பேரவை கூட்டம் தொடர்பாக அவர் ஆலோசனை மேற்கொண்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இந்த ஆய்வின் போது சட்டப்பேரவை செயலாளர் தயாளன் உடனிருந்தார். புதுச்சேரி மின்துறையில் பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்பு ALI பதவிகளை காலம் கடத்தாமல் வழங்கிட வேண்டும், பணி நிரந்தர ஆணை வழங்க வேண்டும் என கோரி மின்துறை ITI நலச்சங்க ஊழியர்கள் துறை தலைவர்கள் அலுவலகத்தை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். பாராளுமன்ற தேர்தல் தேதி அறிவிக்கப்படும் முன்பு ALI பதவிகளை காலம் கடத்தல் வழங்கிட வேண்டும், ஒயர்மேன் போர்மேன் பதவி உயர்வை ரெகுலர் செய்திட வேண்டும், கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் முதல் ஒயர்மேன் வரை உள்ள அனைத்து ஊழியர்களுக்கும் பணி நிரந்தர ஆணையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி புதுச்சேரி மின்துறை ITI நலச்சங்கத்தின் சார்பில் மின்துறை தொழிலாளர்கள் தலைமை அலுவலகத்தை உள்ள துறை தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அலுவலகம் முன்பு தரையில் அமர்ந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்திற்கு சங்கத்தின் தலைவர் அருள்மொழி மற்றும் பொதுச் செயலாளர் ரவி ஆகியோர் தலைமை தாங்கினர். இதில் சுமார் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்ட கண்டன கோஷங்களை எழுப்பினர். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன் எடுப்போம் என எச்சரிக்கை விடுத்தார்.
புதுவை காவல்துறையானது பயிற்சி உள்ளிட்டவற்றை நடத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ராஷ்டிரிய ராஷா பல்கலைக்கழகத்துடன் மேற்கொண்டுள்ளது. இதற்கான ஆவணம் பரிமாற்றம் நடைபெற்றது. குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் காவல்துறை பயிற்சி மையம் உள்ளது. தேசிய அளவிலான பாதுகாப்பை கருத்தில் கொண்ட அதன் செயல்பாட்டை நாடெங்கும் தொடங்கும் வகையில் அந்தந்த பகுதி பல்கலைக்கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொள்ளப்படுகிறது. அதன் அடிப்படையில் புதுவை போலீசாருக்கான சிறப்பு பயிற்சி வகுப்புகள் மேற்கொள்ளும் வகையில் ராஷ்டிரிய ராஷா பல்கலைக்கழகத்துடன் புதுவை மாநில காவல்துறையானது புரிந்துணர்வு ஒப்பந்தம் செய்துள்ளது. இந்த ஒப்பந்தத்தில் காவல்துறை பல்கலைக்கழக தரப்பில் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் கையொப்பமிட்ட ஆவணங்கள் பரிமாற்றிக் கொள்ளப்பட்டன. புரிந்துணர்வு ஒப்பந்தமானது புதுவை டிஜிபி ஸ்ரீனிவாஸ் மற்றும் ராஷ்டிரிய ராஷா பல்கலைக்கழக துணைவேந்தர் பிம்லாஸ் என் பட்டேல் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. இதன்படி புதுவையைச் சேர்ந்த 700 போலீசாருக்கும் 100 பிரிவுகளாக பயிற்சி அளிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. நிகழ்ச்சியில் புதுவை டிஐஜி பிரிஜேந்திரகுமார் யாதவ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு கிராமத்தில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை உடனடியாக தூர்வார வலியுறுத்தி நாம் தமிழக கட்சியினர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். புதுச்சேரி மணவெளி தொகுதி நாம் தமிழக கட்சியினர் அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையரை சந்தித்து கோரிக்கை மனுவை அளித்தனர். அந்த மனுவில் புதுச்சேரி மணவெளி சட்டமன்ற தொகுதி நல்லவாடு கிராமத்தில் சுனாமி குடியிருப்பில் சுமார் 300க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. குடியிருப்பிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் குடியிருப்பு அருகில் அமைக்கப்பட்டுள்ளது. கழிவுநீர் வாய்க்காலில் கலந்து ஆற்றில் சென்று கலக்கும் விதமாக கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கப்பட்டுள்ளது. இத்தகைய கழிவுநீர் வாய்க்காலில் தேவையற்ற பிளாஸ்டிக் பைகள், தண்ணீர் பாட்டில்கள் அனைத்து வாய்க்காலையும் அடைத்து தூர்வாராமல் கழிவுநீர் தேங்கி கொசு உற்பத்தியாகும் இடமாக திகழ்ந்து வருகிறது. இதனால் குடியிருப்பில் வசித்து வரும் பொதுமக்கள், வயது முதிர்ந்தவர்கள், குழந்தைகள் என அனைவரும் தொற்று நோய் ஏற்படும் அபாயம் உள்ளது. ஆகையால் உடனடியாக கழிவுநீர் வாய்க்காலை சுத்தம் செய்து தூர்வார நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தினர். மனுவினை பெற்றுக் கொண்ட ஆணையர் விரைந்த நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில பொருளாளர் இளங்கோவன், மணவெளி தொகுதி இணைச் செயலாளர் முகந்தன் தலைமையிலும் மற்றும் தொகுதி தலைவர் தனசேகரன், தொகுதி செயலாளர் கோகுல் கிருஷ்ணன், தொகுதி இளைஞர் பாசறை இணைச் செயலாளர் ஜெயராஜ் உள்ளிட்ட பலர் உடனிருந்தனர். லாஸ்பேட்டையில் பல்வேறு இடங்களில் நள்ளிரவில் கார் விபத்து ஏற்படுகின்ற காரணத்தினால் சந்திப்புகளில் சைடு வாய்க்கால் சிமெண்ட் ஸ்லாப் அமைக்க வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சியினர் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர் செல்வத்தை சந்தித்து வலியுறுத்தினர். புதுச்சேரி லாஸ்பேட்டை சிவசுப்பிரமணியர் கோவில் தெரு, விநாயகர் கோவில் தெரு சந்திப்பில் நீண்ட ஆண்டுகளாக சைடு வாய்க்கால் சிமெண்ட் ஸ்லாப் இல்லாத காரணத்தினால் அடிக்கடி நள்ளிரவில் கார் விபத்து ஏற்படுத்துகிறது. நேற்று இரவும் விபத்து ஏற்பட்டது. இதே போன்ற நிகழ்வு இனிமேல் வரக்கூடாது என்றும் உயரிய சேதம் கருத்தில் கொண்டு புதுச்சேரி பாட்டாளி மக்கள் கட்சி மாநில அமைப்பாளர் கணபதி அவர்கள் ஆலோசனையின் பெயரில் பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர் செல்வத்தை சந்தித்த பாமக சார்பில் வலியுறுத்தப்பட்டது. மேலும் உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக் கொள்ளப்பட்டது. இதில் மாநில வன்னியர் சங்க பொருளாளர் நரசிம்மன், நகர செயலாளர் பில்லா இளவரசன், சமூக முன்னேற்ற சங்கம் சிவபிரகாசம், மாநில இளம் பெண்கள் சங்க செயலாளர் எபில்ஸ் வெர்னிஜியா, லாஸ்பேட்டை தொகுதி வன்னியர் சங்க தலைவர் மாரியப்பன், துணைத் தலைவர் கோபி, லாஸ்பேட்டை தொகுதி தலைவர் திருமால், தொகுதி செயலாளர் முருகையன் ஆகியோர் கலந்து கொண்டனர். உங்களது இந்த கோரிக்கை 2 நாட்களில் சரி செய்ய பொதுப்பணித்துறை உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் உறுதியளித்தார். நள்ளித்தோப்பு தொகுதியில் பல்வேறு இடங்களில் கொசு மருந்து அடிக்கும் பணியினை திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தொடங்கி வைத்தார். புதுவை மாநிலத்தில் நாளுக்கு நாள் வைரல் காய்ச்சல் அதிகமாகி வருகிறது. இதனால் பொதுமக்கள் மிகவும் பாதிப்படைந்து வருகின்றனர். இந்த நிலையில் இதனை கருத்தில் கொண்ட நெல்லித்தோப்பு தொகுதி முழுவதும் கொசு மருந்து அடிக்கும் பணி திமுக தலைமை செயற்குழு உறுப்பினர் JVS ஆறுமுகம் தலைமையில் நடைபெற்று வருகிறது. அதன் தொடக்கமாக தொகுதிக்குட்பட்ட பெரியார் நகர பகுதியால் திமுக தலைமை செயற்குழு உறுப்பினரும் ஆறுமுகம் என்கிற JVS சரவணன் தலைமையில் பெரியார் நகர் மற்றும் கஸ்தூரிபாய் நகர் மக்களின் பொது சுகாதாரம் கருதி கொசு மருந்து அடிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் உள்ள அரசு பள்ளிகளிலும் கொசு மருந்து அடிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் திமுக நிர்வாகிகள் கலியசாமி, தமிழ்மணி, முத்து செல்வராஜ், சுகுமார், சேகர் செல்வம், சாய் இளங்கோ, சந்துரு, ஸ்டாலின், பாபு, ராஜி எழுமலை, சரவணன், JV ஜோசப், காத்தவராயன், தக்ஷிணா, மதன் சபரி உட்பட பல கலந்து கொண்டனர். மேலும் தோட்டக்கால பகுதியில் உள்ள மதுபான குடோனில் பெரிய பள்ளம் தோண்டி அதில் தேவைப்படாத மது பாட்டில்கள் அதில் போட்டு வைப்பதால் அப்பகுதியில் அங்கு நோய் தொற்று பரவும் மற்றும் விபத்து ஏற்படும் அபாயம் உள்ளது.
இதனை கருத்தில் கொண்டு ஆறுமுகம் தலைமையில் தனியார் நிறுவனத்திடம் இதை அப்புறப்படுத்த வேண்டும், இல்லை என்றால் உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளனர். இதையடுத்து தனியார் நிறுவனத்தின் உடனடியாக அப்புறப்படுத்துவதற்காக உறுதியளித்தனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.